கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். வணக்கம். வணக்கம். இந்த அதிமுக பாஜக கூட்டணி யார் கூட்டணி தலைமை தாங்குன்ற கருத்து அவங்க கூட்டணி அறிவிச்சதுல இருந்தே தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் கூட அண்மையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மலர்னு ஒரு கருத்து வச்சிருந்தாரு. இதை ஒட்டி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் முதல்வர் வேட்பாளராக அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும்னு ஒரு கருத்து வச்சிருந்தாரு. இன்றைய தினமே டிடிவி தினகரன் அப்படிலாம் கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மலருன்ற மாதிரி ஒரு கருத்து வந்தது. மீண்டும் ஒரு அதிமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கான்ற மாதிரி பல்வேறு கருத்து வருது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படிசா பாக்குறீங்க? அது தொடக்கத்துல இருந்தே ஒரு குழப்பத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா அமித்ஷா எடப்பாடி முதல்ல அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இவங்க இணையறதுக்காக போட்ட அந்த கூட்டணியை அறிவிக்கும் போதே பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு பல வருத்தங்கள், பல சிக்கல்கள், பல நெருக்கடிகள் எல்லாமே கொடுத்து தான் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அமித்ஷா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும்னாரு. அதிமுக தலைமையிலான ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரே பாத்தீங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படி கேட்கும்போது எடப்பாடி தான் முதலமைச்சர்னு துணிச்சலா சொல்றதுக்கு அவர் சொல்லல. ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை. எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன நினைக்குதுன்னா, அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, மோடி என்ன நினைக்கிறாருன்னா, எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க தெளிவான ஒரு நிலையில இருக்காங்க. இப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் வெளிப்படுத்திருக்காரு. என்ன வெளிப்படுத்திருக்காருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாரு. இதை பொருத்திக்கணும், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப அவருக்குமே அது அமித்ஷா அறிவிப்பாருன்றாரு. முதலமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் அறிவிப்பாரு அப்படிங்கிறாரு. அப்ப இது யாரை பலவீனப்படுத்துவதற்காக செய்யறதுன்னா எடப்பாடி அவர்களை வெளிப்படையா பலவீனப்படுத்துறதுக்கு தான், மக்கள் மத்தியில் பலவீனப்படுத்துறதுக்கு தான். எடப்பாடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான மரியாதை கிடையாது. இந்த கூட்டணிக்கு வெற்றி பெற போவதில்லை என்பது வேறு விஷயம். நிச்சயமா இந்த கூட்டணி வெற்றி பெற போறதில்ல. பல இடங்களில் டெபாசிட்டோட இழக்க வாய்ப்பு இருக்கு, பல இடங்கள்ல நோட்டாவை தாண்டுவதற்கு கூட கடினமான வாய்ப்பு இருக்கு, பல இடங்கள்ல மூன்றாவது இடம், நான்காவது இடம் போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழல் அதுதான். இந்த ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்தான். சசிகலா ஏன் அமைதியா இருக்கிறார்? சசிகலாவை அமைதிப்படுத்தது யார்? ஓபிஎஸ் ஏன் அமைதியா இருக்கிறார்? ஓபிஎஸ் அமைதிப்படுத்தியது யார்? டிடிவி தினகரன் ஏன் அமைதியா இருக்கிறார்? அவரை அமைதிப்படுத்தியது யார்? இந்த கேள்விக்கு எடப்பாடி தான் கூட்டி கழிச்சு பதில் சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களையும் சரி, டிடிவி தினகரன் அவர்களையும் சரி, சசிகலா அவர்களையும் சரி, பொறுமையா இருங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினது பாஜக தான். பாஜக சொல்லிதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியவே சின்னாவனம் ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாஜக சின்னாவனம் ஆக்கி வச்சிருக்காங்க. 4 பேரையும் 4 திசையில நிறுத்தி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த 4 திசையார் கூட எடப்பாடியில் இருக்காரு இல்லையா, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா செங்கோட்டைன்னு ஒருத்தர் தூக்கி தனியா உட்கார வச்சிட்டாங்க. எஸ்பி வேலுமணியை தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. மோகன் பகவத் நடத்தக்கூடிய RSS பேர நிகழ்வுல அவர் கலந்துக்கிற அளவுக்கான சூழல் போயிடுச்சு. அப்புறம் ஜெயக்குமார்லாம் எதுவும் பேசுறது இல்லை. விஜயபாஸ்கர் இப்படி பல பாஸ்கர்கள் இருக்காங்க. விஜயபாஸ்கர் பல பாஸ்கர்கள் இருக்காங்க. இப்படி தனித்தனி கூறுகளா எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இப்ப அங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறதே அமித்ஷா தான். அதிமுகவுல யார் போட்டியிடணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க போறதே எடப்பாடி அல்ல, அமித்ஷா தான் முடிவெடுக்க போறாரு. ஏன்னா இவர்கள் யாரை நிறுத்தணும் அப்படிங்கிறத எடப்பாடியோ அல்லது வேற யாரும் நிறுத்த முடியாது. ஓபிஎஸ் கூட முடிவு பண்ண முடியாது, அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரு. அதனாலதான் அமித்ஷா என்ன செஞ்சாருன்னா, ஓபிஎஸ் கொண்டு போய் ராமநாதபுரத்துல ஆல்ரெடி அவர் எம்எல்ஏ இருக்காரு, அவரை கொண்டு போய் MP வேட்பாளர் நிறுத்தினாங்க. ஏன்னா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக மிக தெளிவாக காய் நகர்த்தி, சம்பந்தமே இல்லாத ஊராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவரு சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், வெற்றி பெற்றது தேனி மாவட்டம். ஆனா அவர் கொண்டு போய் ராமநாதபுரத்தில் நிறுத்தினாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஆள் அப்படின்றதால நிறுத்தினாங்க. ஆனா தோல்விதான் சந்திச்சார். இது மிகப்பெரிய தோல்வி மட்டும் இல்ல, அவமானம். அவருக்கு யாருக்கு? முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அவமானம். இப்படி அவமானப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் எதுவும் பேசக்கூடாது. ஒன்றும் இல்லை, டிடிவி தினகரன் இரட்டை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? டிடிவி தினகரன் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து பேசினார்னா
அமித்ஷாவை எதிர்த்து பேசினார்னா, மோடி எதிர்த்து பேசினார்னா அந்த வழக்கு மறுபடியும் வரும். சுரேஷ் கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, பணம் கொடுக்க எவ்வளவு பேரம் பேசுனீங்க அப்படின்னு அந்த வழக்கு வரும். சசிகலா அவர்களுக்கு வந்து சசிகலா அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணி விமர்சிச்சு பேசினாங்கன்னா, எடப்பாடி விமர்சிச்சு பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஈடு ரைடு போகும். ஓபிஎஸ் ஏதாவது பேசினாருன்னா அவர் மகனுக்கு ஈடு ரைடு போகும். ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஈடு ரைடு போகும். இப்படி பல கட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு இவர்களை 4 பேர்கள் 4 திசையா பிரிச்சு மட்டும் இல்லாம 3 பேரை அமைதிப்படுத்தி எடப்பாடி ஒரு பொம்மையா நிறுத்தி வச்சுங்க. எடப்பாடி ஒரு மெயின் பிக்சர்லாம் இல்ல, ஒரு பொம்மையா எடப்பாடி. இப்ப அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணினா அவங்க, அதாவது பார்த்தோம்னா எம்பி எலெக்ஷன்னா அவங்க, தமிழ்நாடுனா நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாருல்ல. நான் ஏற்கனவே வரிசையா சொன்னேன் இல்லையா, பட்டியலிட்டேன் இல்லையா, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி போய் நிக்க ரொம்ப வெளியே தெரியாம முன்னாடி நிக்கிறது யாருன்னா ஆர்பி உதயகுமாரும் ராஜேந்திர பாலாஜி தான். எடப்பாடியை இடது கையில தள்ளி விட்டுருவாங்க இவங்க 2 பேரும். இடது கையில எடப்பாடியை தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு தேவை பணமும் பதவியும் தான். யாருக்கு? ஆர்பி உதயகுமாருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் பணமும் பதவி தான். ஏற்கனவே ஒரு மோடி தான் எங்க டாடின்னு சொன்னாரு, தெளிவா பேசினார் அவர். மோடி தான் எங்க டாடி, எல்லாத்தையும் மேல இருக்க பாத்துக்கிறோம்னு இன்னும் வெளிப்படையா பேசினவர் தான். எஸ்பி வேலுமணியோட வெளிப்படையா பேசினவர் தான். எல்லாத்தையும் வெளிப்படையா பேசினவர் தான் இவர். சரிங்களா? அப்ப இவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லணும்னா கொத்து அடிமைகளா இருக்காங்க பாஜக. இது ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி ஒரு காலத்தில் இவருடைய நடவடிக்கையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், மிகவும் அரசியல் விழிப்புணர்வுடைய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பெரும்பாலான தொகுதிகளில் நோட்டாவே தாண்ட முடியாத ஒரு சூழலை உருவாக்குவாங்க. அதுதான் இது நடக்க போகுது. இன்னைக்கு விஜய் கூட ஒரு அறிவிச்சிருக்காரு. அதை என்ன அறிவிச்சிருக்காருன்னா, ஒரு பொருத்தம் இல்லாத முரண்பாடோடு ஒரு செய்தி அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னா, நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை, அதே சமயத்துல திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறார். பாஜகவும் திமுக ஒன்றாக இருக்கிறதா, பாஜகவும் அதிமுக ஒன்றாக இருக்கிறதா? விஜய்க்கு என்ன ஒரு அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னு அதிமுக இந்த இடத்துல கூட ஒட்டு கொடுத்துறாரு. அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய் தயாரா இருக்காரு, அதிமுகவோடு நெருங்குவதற்கு தயாரா இருக்காரு. வெளிப்படையா வந்து பாஜக வந்து ஒரு ஏதோ கொள்கை எதிரி மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரியாரை விமர்சிச்சா நீங்க யாரும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு. பெரியாரை விமர்சிச்சுக்கிட்டு இருந்த சீமானை பத்தி இவர் என்ன பேச, பெரியாரை விமர்சனம் செய்த கட்சிராஜாக்கு எதிராக அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காரு. செயற்குழு, அதாவது செயற்குழு, பொதுக்குழு, அல்லது என்னைக்கா ஒரு நாள் ஒரு அறிக்கை மட்டும் விட்டா போதுமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர். அது மட்டும் இல்லாம பாஜகவையும் திமுகவும் வந்து ஒரு அணில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட பாக்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவங்க. பாஜகவோடு இணைந்திருப்பது அதிமுக தான், பாஜகவோடு இணைந்திருக்கக்கூடிய அதிமுக தான் வீழ்த்தணுன்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமா இருக்குமோ தவிர திமுக வீழ்த்தணுன்ற எண்ணம் இல்லை. பாஜக எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த நினைக்குதோ, இவர் சொல்றாரு ஒரே நாடு ஒரு இதெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு, ஒரே தேர்தல் எதிர்க்கிறோம். இதை எதிர்க்கிறது யாரு? திமுக. இதை ஆதரிக்கிறது யாரு? அதிமுக. அப்ப நீங்க யாரை எதிர்க்கணும்? அதிமுக தான் எதிர்க்கணும். ஆனா அதிமுக கூட்டணி சேருவோன்ற அடிப்படையில் சொல்றாரு. அப்ப இவர் ஒரு பாஜகவோட பி டீம் தான் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாகவும் இல்லை, மறைமுகமாகவும் அவரே பதில் கொடுத்துட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னை நம்பி வாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குன்னு தானே சொல்றாரு. அது பாஜகவோட இறக்கி விட்டப்பட்டவர் நீங்க சொல்றீங்க. முதல் கட்டமா 2026 தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பான்னு நீங்க எடுத்துக்கோங்க. 2026க்கு அப்புறம் தேர்தல் வரும். அதுல இவர் என்ன ஆவாரு அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும். நிச்சயமா காலம் பதில் சொல்லும். ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்துல வந்து மெரினா பீச்சில், அதாவது மக்கள் வந்து பொழுதுபோக்கு இடமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய மெரினா பீச்சுக்கு அவர் போயிருக்காரான்னு தெரியல. வாய்ப்பு இருந்தா சென்னையில தான் இருக்காரு, மாலை நேரத்தில் போய் பார்க்கணும் எவ்வளவு மக்கள் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக அந்த இடத்த பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். அங்க கொண்டு வந்து நீங்க விமான நிலையத்தை வைங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய அரசியல் அறிவு என்ன? ஏற்கனவே சென்னையே வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நகரமா இருக்கு. அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கா மெரினா பீச் தான் இருக்கு. அதுதான் இருக்கு. அதுலயே எந்த அளவுக்கு அறிவு, அவ்வளவுதான் அவருடைய அரசியல் அறிவு என்பது அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அவருடைய அரசியல் அறிவை வந்து மக்கள் எள்ளி நகையாடும் அளவுக்கு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நபர் அதிமுகவை உயர்த்தி தான் பேசுவார். அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட சொல்லிடுவாரு. ஏன்னா இவர்கள்லாம் என்னைக்குனாலும் மாறி பேசக்கூடியவர்கள் தான். நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோட தான் கூட்டணி கூட சொல்லுவாங்க. 2026 தேர்தலில் இன்னும் காலம் இருக்கு, பார்க்கலாம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இவர் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் கிடையாது. அமித்ஷா இப்போ வரைக்கும் அறிவிக்கல, வெளிப்படையா சொல்லல, ஏதோ ஒரு முதலிடமா போயிட்டு இருக்கு. விஜய் கூட முதல்வர் வேட்பாளர் சொல்லி அறிவிச்சு விஜயை கூப்பிடுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதற்கான முயற்சியை அமித்ஷா எடுப்பாரு. அதற்கான முயற்சி இன்னைக்கு கூட எடப்பாடி வந்து அழைப்பு விட்டுருக்காரு, விஜய்க்கு அழைப்பு விட்டுருக்காரு.
அதனால எடப்பாடியால் அதிமுக கூட்டணியை முடிவு செய்ய முடியாது. எடப்பாடியை ஒரு பொம்மையாக, ஒரு டம்மியாக பாஜக ஆக்கிவிட்டது. ஆக்க போதும் என்பதெல்லாம் அல்ல, ஆக்கிவிட்டது. ஆக்கிவிட்டதனுடைய விளைவுதான். வேற வழி இல்லாம எதுவுமே செய்ய முடியாம, அவரால் தான் பேச முடியாம அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. யார் முதல்வர் இருப்பாருன்னு அறிவிக்க தயங்குறாரு. எதுக்குமே அவரால் மறுப்பு தெரிவிக்க முடியல. அவர் மட்டும் இல்ல, அதிமுக கூடிய எந்த முன்னணி தலைவரும் பாஜகவை எதிர்த்தோ அல்லது அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்றத சொல்ல மறுத்த அமித்ஷாவை கண்டித்தோ இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. முருகன் மாநாட்டில் போய் உட்காடுறாங்க. முருகன் மாநாட்டில் நேரடியா அண்ணா திமுக தான் பேரு, அண்ணாவை விமர்சனம் பண்றாங்க. பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர்களா அதிமுக ஒரு செயல் திட்டத்தில் இருக்கு. அப்புறம் ரொம்ப பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்து வந்தவங்க. அதுக்கு பிறகு கூட அமித்ஷாவையோ பாஜகவையோ இங்க இருக்கக்கூடிய எல்முருகனையோ அண்ணாமலையோ நயினார் நாராயணன் கண்டிக்கல. வெளிப்படையா நேரடியாக கண்டிக்கவே இல்லை. ஆனா இவங்க கூட்டணியில் இருக்காங்க. இது எப்படி சரியா பொருத்தமா இருக்கும்? பொருத்தமான கூட்டணியா? பாஜக மிக தெளிவாக தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரால எப்படி ஏக்நாத் சிண்டேன்னு ஒரு அணியை உருவாக்கி உத்தவ் தாக்கரே எப்படி இழிவுபடுத்தினார்களோ, உத்தவ் தாக்கரே எப்படி ஆட்சியிலிருந்து இறக்கினார்களோ, அது போலதான் கட்சியவே எடப்பாடியிலிருந்து பிரித்து அவர்களுக்கு அடியாட்களாக, அவருக்கு இன்னும் சொல்ல போனா செல்ல பிராணியாக யார் செயல்படுவார்களோ அவர்கள் கையில் ஒப்படைப்பதற்கு அமித்ஷா தயாராக இருக்கிறார். அமித்ஷா நேரடியாக அதிமுக கூட்டணியை, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் மட்டும் நேரடியாக தலையிடுகிறார். என்ன நோக்கத்தில் தலையிடுறாருன்னா பாஜக வளர்த்திருப்பதற்கு தான். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அதிமுக இருந்தவர் தான். அதனால அவருக்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அவருக்கு தெரியும். அதனால மிக மிக ரொம்ப சுலபமா அங்கிருந்து அந்த முன்னணியாளர்களை எடுத்துடலாம் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. எடப்பாடியை அவர்கள் இன்னும் இழிவுபடுத்துவார்கள். எடப்பாடியை ஒன்றும் இல்லாம செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க. எடப்பாடி தலையாட்டி தான் ஆகணும். அவர் ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் இருக்கணும். தமிழகம் காப்புன்னு இன்னைக்கு ஒரு பேரணியை தொடங்கியிருக்காரு. முதல்ல அவர் அதிமுக கட்சியவே அவரால் காப்பாற்ற முடியாது. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க முடியாது. அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளை பாதுகாக்க முடியாது. இப்போதைக்கு அவர் கையில் இருக்கக்கூடிய கூட இருக்க எல்லாருமே பாஜகவுடைய நபர்கள் தான். பேர் தான் அதிமுக நபர்கள். ஆனா முன்னணியாளர்கள் எல்லாருமே பாஜக காரர்கள் தான், RSS காரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷாவும் மோடி. இதுல கூடுதலா பார்த்தோம்னா பாஜக தமிழக தலைவராக கூடிய நயினா நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்றாங்க, உங்களை வீழ்த்துறதுக்கான ஒரு ஓரணியை தான் நாங்க உருவாக்க போறோன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்களே. 2026 தேர்தலில் அப்படி திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான அணி உருவாக வாய்ப்பு இருக்கா? ஓரணியா ஒரே மாதிரி கருத்து சொல்வதற்கு தயாரா? ஓரணியா நயினார் நாகேந்திரனும் டிடிவி தினகரனும் எடப்பாடியும் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் அமர்வதற்கு தயாராகுங்க. ஓரணியா உட்காருவதற்கு தயாரா? ஒரு பிரஸ் மீட் கொடுக்க தயாராகுங்க? கொடுக்க முடியாது. அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு உங்களுக்குள்ள, அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. முதல்ல ஓரணியா தமிழ்நாடு அப்படின்றது எந்த நோக்கத்துக்காகனா, பாசிச பாஜக உடைய செயல் திட்டங்களுக்கு எதிராக தான் மக்களை ஓரணியில திரட்டணும் அப்படின்ற நோக்கத்தான் இருக்கு. கீழடியுடைய அகலாய்வை வெளியிட மறுக்கிறீங்க, தமிழனுடைய தொன்மையை வெளிப்படுத்த மறுக்கிறீங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் தெளிவுபடுத்தி தான் ஓரணியா தமிழ்நாட்டு திரண்டு நின்னா தான் பாஜக நம்ம வீழ்த்த முடியும், நம்முடைய அடையாளங்களை நம்ம மீட்க முடியுன்ற அடிப்படையில் தான் ஒரு ஓரணியில திரட்டுறாரு மக்களை. நம்ம என்ன கேட்கணும்னா, இவங்க ஓரணியில உட்கார முடியுமா? ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியுமா? இதுவரை ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் நம்ம வெளிப்படையா கேட்கணும், ஒரு பிரஸ் மீட் கொடுக்க தயாரா? எடப்பாடியும் டிடிவி ஒரே மாதிரி உட்கார வைப்பதற்கு தயாரா? எடப்பாடியும் சசிகலாவும் ஒரே மாதிரி உட்கார வைப்பதற்கு தயாரா? இல்ல அவங்களோட இவர்கள் நயினார் நாகேந்திரன் உட்காருவதற்கு தயாரா? இது எப்ப சாத்தியமாகும்? ஓர் அணி என்பது இவர்களுக்கு சாத்தியமே இல்லை. இவர்கள் பல அணியா இருக்கிறாங்க, ஒரு அணி என்பதே இவருக்கு கிடையாது. இது தமிழ்நாடு முதல்வர் ஓர் அணியில தமிழ்நாட்டையே திரட்டுவதற்கான வலிமையான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா தமிழ்நாட்டு முதல்வர் செய்யக்கூடிய இந்த பணியில இவர்கள் நோட்டாவை தாண்டுவதே கடினம் தான். நன்றி சார். நன்றி.